சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களிலும் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். How Jesus is represented in all the 66 books of the Bible. அதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல பஞ்சாகமம் படித்து முடித்து விட்டோம். இப்போது ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், சரித்திர புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் 2 சாமுவேல் புத்தகத்தை படித்தோம். அதிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முதல் வாரம் சாமுவேல் 1 படித்தோம். அதிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த ராஜாக்கள் நாளாகமம் இதை படிக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம படித்து முடிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகத்தை முதலில் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்திலே அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 10வது அதிகாரத்தின் முதற் பகுதியிலே பார்த்தால் சாலமோனுடைய கீர்த்தியை பற்றி சேபாவின் ராஜஸ்திரீ குவீன் ஆஃப் ஷீபா அவள் கேள்விப்பட்டாள். அவனை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவனிடத்தில் பேச வேண்டும் என்று அவளுடைய தேசத்தை விட்டு மிகுந்த பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் எக்கச்சக்கமான ஒட்டகங்களோடு அவள் புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறாள். வந்து ராஜாவிடத்திலே எல்லாவற்றை குறித்தும் சம்பாஷித்தாள். அவன் ஞானி என்று சொல்லுகிறார்களே, அவனுடைய ஞானம் எவ்வளவு ஆழமானது, அவனுக்கு எல்லாம் தெரியுமா என்று சோதிப்பதற்காக அவள் வந்தாள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு அவனுக்கு ஒன்றையும் கர்த்தர் மறைவாக வைக்கவில்லை. அவள் எதையெல்லாம் கேட்டாளோ அத்தனைக்கும் அந்த ராஜா பதில் கொடுத்தான். அவனுடைய ஞானத்தையும், அவன் கட்டியிருக்கிற அரண்மனையையும், அவனுடைய பந்தியையும், அங்கே சாப்பிடுவதற்கு வைத்திருக்கிற போஜன பதார்த்தங்களையும், இந்த அம்மா எதை பார்க்குது பாருங்க, அங்கே இருக்கிற வேலைக்காரரையும், அவர்களுடைய யூனிஃபார்மையும், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை, வேலைக்காரவங்க போட்டிருக்கிற பந்தி விசாரிப்புக்காரர்களுடைய யூனிஃபார்ம், அடுத்து அந்த பானம் பாத்திரக்காரர்கள், ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறான். 120 அடியா. இன்னைக்கு உலகம் எல்லாம் போனீங்கன்னாக்க டவருங்களாம், டவர் கனேடியன் டவர், கனடாவுடைய டவர் கோபுரம், மலேசியன் ட்வின் டவர், இப்போ போனோம் டோக்கியோ டவர். எல்லாருக்கும் இப்போ டவர் கட்டணும் உயரமாக. பாபேலில் ஒருத்தன் கட்டினான் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் டவர். இந்த அம்மா எல்லாவற்றையும் வந்து பார்க்கிறாள். பார்த்துட்டு அவள் என்ன சொன்னா தெரியுமா, எங்கள் ஊரில் இதில் பாதி கூட ஒருத்தர் எனக்கு சொல்லலை, என்ன பிரமாதமாக இருக்குது இந்த ராஜாவுடைய காரியங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா பாருங்க. 8-9 வாசிக்கலாம். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. நல்ல நான் சொல்கிறேன், இந்த அம்மா தான் பெரிய ஞானி. அவள் கண்டுபிடிச்சிட்டா, இந்த ராஜாவாகிய சாலமோன் இவ்வளவு பிரசித்தி பெற்றவனாய் இருப்பதற்கு காரணம் அவனுடைய கர்த்தர் என்பதை இவள் கண்டுபிடித்து விட்டாள். கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறபடியால், சிநேகிக்கிறபடியால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சொந்த ஜனங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும், தேசத்திலே சமாதானமாக குடியிருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், 3 நேரம் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக சாப்பிட்டு மீதம் வைக்க வேண்டும், எந்த சண்டை சச்சரவும் யுத்தங்களும் போராட்டங்களும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதற்காக அவர் ஒரு நல்ல ராஜாவை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திலும் ஆட்சி செய்கிற
நல்ல மனிதர்களை கர்த்தர் வைப்பதற்கு காரணம் அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அடுத்து, நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு அவர் உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். நீதியும் நியாயமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்காக கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான நீதியின் ராஜா, நியாயம் செய்கிற ராஜா. இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே இயேசு எப்படி அறியப்பட்டிருக்கிறார்? நீதியின் ராஜாவாக. The righteous king. He is the righteous person. The only righteous person in the whole world, in the whole universe is God. அவருடைய பெயர் இயேசு. இயேசுதான் நீதியும் நியாயமும் செய்கிற ராஜா. எல்லாம் சொல்லலாம், இயேசுவே என்னை ஆண்டு கொள்ளுகிற, என் குடும்பத்தை ஆண்டு கொள்ளுகிற, எனக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற நீதியின் அரசர். பாருங்க, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிக்கிறபடியால் அவர்களுக்கு நல்ல ராஜாக்களை கொடுக்கிறார், அதிபதிகளை கொடுக்கிறார். அவர்கள் நீதியும் நியாயமும் செய்யும்படியாக அவர்களை கொடுக்கிறார். அவர்களுக்குள்ளே இவர் இருந்து நீதியையும் நியாயத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து விடுகிறார். இவர் அதிகமாக இஸ்ரவேலை சிநேகித்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரையை முடித்து கொண்டு மோவாப் பக்கத்திலே வந்து சேர்கிறார்கள். அப்போது அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், அவனுடைய பெயர் பாலாக். அந்த பாலாக் ராஜாவுக்கு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிக்க வேண்டும், அவங்கள திரும்பவும் வனாந்தரத்துக்கே அனுப்பிடணும், திரும்பவும் அவங்க எகிப்துக்கே போயிடணும், தங்கள் பாவ வாழ்க்கைக்கே போய்விட வேண்டும் என்று யுத்தம் பண்ண வருகிறான். ஆனால் யுத்தம் பண்ணி இவர்களை ஜெயிக்கவே முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எனவே அவன் பிலேயாம் என்கிற குறி சொல்லுகிற ஒரு மனுஷனை தேடி போகிறான். அவன்கிட்ட சொல்கிறான், நீ வா, இந்த ஜனத்தை நீ ஒரு தடவை எனக்காக சபிச்சா போதும், நீ சாபம் போட்டேன்னா அந்த சாபம் அப்படியே பலிக்கும், இந்த ஜனங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டு போய் விடுவார்கள், என்னுடைய ராஜ்யம் பத்திரமாக இருக்கும் என்று அவனை அழைத்து கொண்டு வருவதற்கு ஆட்களை அனுப்பினான். அதே போல் ஜனங்கள் வந்தார்கள். அவன் வருகிறான். வர்றப்ப ஒரு கழுதை அவன்கிட்ட பேசிச்சு. கழுதை சொல்லிச்சு, ஐயா நீ புத்தியீனன், நீ இவங்களை போய் சபிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க, உன் சாபமெல்லாம் அவங்களுக்கு பலிக்காது அப்படின்னு கழுதை பேசிச்சு. உடனே இவன் பதில் கழுதைக்கிட்ட பேசுகிறான், என்ன நீ என்னைய பரியாசம் பண்ணுற? அந்த கழுதை பார்த்துச்சு, என்னடா இது நம்மக்கிட்டேயே இவன் எதிர்த்து பேசுகிறானேன்னு படுத்துக்கிடுச்சு. தெரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி ஈனமான மனிதனுடைய புத்தியை சரியாக்குவதற்காக கர்த்தர் ஒரு கழுதையுடைய வாயை திறந்து கழுதை பேசியது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மக்கிட்ட கூட கழுதை பேசும், ஏய் இப்படி செய்கிற, ஒழுங்கா நட, உனக்கு மேலே கர்த்தர் இருக்கிறாரு, முட்டாள்தனமாக பேசி முட்டாள்தனமாக காரியத்தை செய்யாதான்னு கழுதை மாதிரி கழுதை வந்து நம்மக்கிட்ட பேசிடுறது. நம்ம கவனிச்சா நல்லது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அவனே சொல்கிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன், இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், இவர்களை சபிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை யாரும் சபிக்க முடியாது. நீங்கள் வளர்ந்து ஓங்குகிறவர்கள், நீங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல இருப்பீர்கள், நீங்கள் கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களைப் போல நல்ல மனம் கொடுப்பீர்கள். நீங்கள் இருப்பது உங்கள் தேசத்துக்கு, ஊருக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. கர்த்தர் உங்களை அப்படி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ 1 ராஜாக்கள் புத்தகத்திலே இயேசு எப்படி இருக்கிறார்? நீதியின் ராஜாவாக, ரைச்சியஸ் கிங், நீதியின் ராஜாவாக இருக்கிறார். சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய நீதியின் ராஜா, நான் அவருடைய அரசாட்சியின் கீழே இருக்கிறேன், எல்லா நீதியும் எனக்கு நடக்கும், எந்த அநியாயமும் எனக்கு நடக்காது. ஹல்லேலூயா. சரி, 2 ராஜாக்களிலே எப்படி இயேசு அறியப்படுகிறார் என்று பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இங்கே
ஒரு ராஜாவை பற்றி படிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் இந்த சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்தால், முதல் ராஜா சவுல். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. சவுலை கர்த்தர் 40 வருடங்களுக்கு பிறகு அனுப்பிவிட்டார். அதற்கு பிறகு தாவீது ராஜாவானான். தாவீது ராஜா ரொம்ப பிரமாதமாக அரசாட்சி செய்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய குமாரனாகிய சாலமோன், அவனும் நன்றாக அரசாட்சி செய்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் வழி விலகி வேறு தெய்வ வணக்கத்திற்கு போய்விட்டான். பிறகு ஒரு நாள் மனம் திரும்பி சரியாகிவிட்டான். எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு பிறகு அவனுடைய குமாரன் வந்தான். அவனை பற்றி போன வாரம் பார்த்தோம். அவன் என்ன சொன்னான்? எங்கள் அப்பாவுடைய சுண்டு விரல் என் இடுப்புக்கு சமம், நான் அப்படி ஆள். எங்கள் அப்பா உங்களை சவுக்கில் அடித்தார், நான் எப்படி செய்வேன்? தேளை கொண்டு வந்து உங்களை கொட்ட விடுவேன். என்ன ஒரு துன்மார்க்கமான ராஜா பார்த்தீங்களா? மேலே ராஜாவா உட்கார்ந்த உடனே இப்படியெல்லாம் பேசுவானா? அவனுடைய காலத்திலே தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. கர்த்தர் சொல்லிட்டாரு, தாவீதுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதுக்காக ஏதோ ஒரு 2 கோத்திரம் உங்ககிட்ட இருக்கட்டும், யூதா பென்யமின் 2 மட்டும் உங்கூட இருக்கும். 10 கோத்திரம் பிரிந்து போய்விட்டது. 10 கோத்திரத்தை வேறு ஜனங்கள் ஆண்டு கொண்டார்கள். இந்த யூதா வம்சத்தார் இந்த 2 கோத்திரத்தோட இருக்கிறார்கள். இந்த யூதா ராஜாக்களும் எல்லாரும் நீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் நல்லவர்கள் இருந்தார்கள், சிலர் துன்மார்க்கர் இருந்தார்கள். கர்த்தருடைய வழியிலே சிலர் நடந்தார்கள், சிலர் கர்த்தருடைய வழியை விட்டு விலகினார்கள். சிலர் யெகோவா தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள், சிலர் பாகாலை பின்பற்றி சோரம் போனார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தாரு, அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது, அவர்கள் செய்வது போல நீ செய்யக்கூடாது, உன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணக்கூடாது, அங்கே குறி சொல்லுகிறவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது, பில்லி சூனியம் செய்கிறவர்கள் இருக்கக்கூடாது, விக்கிரக தோப்புகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் பெரிய லாங் லிஸ்ட் கொடுத்தாரு. அது எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காலத்திலே யோசியா என்கிற ஒரு மனிதன் ராஜாவாகிறான். சின்ன பையனா வந்தான், 8 வயசுல ராஜாவாயிட்டு அவன் அந்த தேசத்தை அரசாள ஆரம்பித்தான். அவன் முதல்ல சொன்னது என்னன்னா, இந்த ஆலயத்தை முதல்ல பழுது பார்த்து கட்டுங்க. ஆலயம் சீர்குலைந்து கிடக்கிறது. அங்கே ஆலயத்திலே துதி பாடல் இல்லை, ஆசாரியன் இல்லை, அங்கே ஆராதனை இல்லை, அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தப்படவில்லை, கர்த்தரை தேடவில்லை. ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ராஜா சொல்கிறார், முதல்ல ஆலயத்தை ரெடி பண்ணு, ஆலயத்தை சுத்தம் பண்ணு, கூட்டி தொட, என்ன இருக்குன்னு பாரு, எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்து, இனி ஆராதனை நடக்க வேண்டும், இனி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ அதை சுத்தம் பண்ணுறப்ப அதில் ஒரு புஸ்தகத்தை கண்டெடுத்தார்களாம். எனக்கு இந்த வார்த்தையை வாசிக்கிறப்ப பகீர்னு இருக்கும். கண்டெடுத்தார்கள். என்னத்தை? நியாயப்பிரமாண புத்தகத்தை. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் எப்பயும் அங்கே ஆலயத்தில் இருக்கணும். ஒரு காப்பி அதை எழுதி வாங்கி ராஜா தான் வீட்டில் அரண்மனையில் வைக்கணும். ராஜா தினம் அதை வாசிக்கணும். அதில் எழுதியிருக்கிற மாதிரி ராஜா செய்யணும். உங்கள் வீட்டில் ராஜாக்கள் இருக்கிறீங்க, தினம் வாசிக்கிறீங்களா? அதன்படி செய்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ராணிக இருக்கிறீங்க, ராணியெல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஒரு ஸ்கீம் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமை நீங்கள் வாசித்து 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், ரொம்ப முக்கியம். அதன்படி நடக்க வேண்டும். அந்த புத்தகத்தை கண்டெடுத்தவுடன் ராஜாவுக்கு ஒரே ஷாக். என்னடா இதில் இப்படி எழுதியிருக்கு, ஆனாக்க நம்ம தேச ஜனங்கள்லாம் இப்படி மோசமாக நடக்கிறாங்களே. அவன் முதல்ல அந்த பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுறவனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தான். எல்லாருக்கும் டீச்சிங், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாவற்றையும் போதித்தான். எல்லாரும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி முதல்ல பலி செலுத்த ஆரம்பித்தார்கள், பஸ்காவை அனுசரித்தார்கள், கூடார பண்டிகையை அனுசரித்தார்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். 2 ராஜாக்கள் 23 பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் 2:3. ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று
கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளியிலே சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த ஜனங்கள், துன்மார்க்கமான ஜனங்கள், பிசாசின் காரியங்களை கொண்டு வைத்தார்கள். ஆனால் யோசியா ராஜா, இளவயது ராஜா, எல்லாத்தையும் எடுத்து சுட்டு எரித்து போட்டான், சாம்பலாக்கி போட்டான். அடுத்து பாருங்க, பூஜா யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜா சாரிகளையும் பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களை அகற்றிவிட்டான். தேவ ஜனம், வானத்திலிருந்து மன்னா கொட்டுச்சு, கற்பாறையிலிருந்து தண்ணி வந்துச்சு, இவர்களை வழிநடத்துவதற்கு மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் முன்னாலே போனது, இவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக தண்ணீர் இரத்தமாக மாறியது. அத்தனை அற்புதங்களை கண்ட அந்த ஜனங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறார்கள்? தேவனுடைய ஆலயத்திலே அத்தனை அருவருப்புகளையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். 6ஆம் வசனத்தில் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்துக்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்தில் உள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். என்ன கேவலமான காரியங்களை ஆலயத்தில் சுற்றிலும் ஆலயத்திற்குள்ளும் இந்த ஜனங்கள் வைத்து கர்த்தரை விட்டு தூர போய்விட்டார்கள். ஆனால் இந்த ராஜா எல்லாவற்றையும் சரிப்படுத்தினான். டீக்கடக்க பண்ணினவங்களை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணான். சூரியனுக்கு வச்சிருக்கிற தெய்வங்கள், குதிரைகள் எல்லாவற்றையும் அவன் அகற்றி போட்டான். வீட்டில் போய் 2 ராஜாக்கள் 23 வாசிங்க, டைம் இல்லை. 24வது வசனம், ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு பலத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. இவன் யார்? இவன் மீட்டு எடுத்தான். பாவத்திற்கு போன இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்தான், சரியான பாதைக்கு கொண்டு வந்தான். எதையெல்லாம் அழித்து போட வேண்டுமோ அத்தனையும் அழித்து போட்டு தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான். இவன் ஒரு ரெஸ்டோரர், திரும்பவும் சரிப்படுத்துகிறவன். இவன் மீட்டெடுத்தான். அவனுக்குள்ளே இருந்து ஆண்டவராகிய இயேசு மீட்டெடுத்தார். இங்கே இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்திலே நடுவிலே மையமாக இருப்பவர் இயேசு. அவர்தான் நெஜோ ரெஸ்டோரர், மீட்டெடுப்பவர், புதுப்பிப்பவர். பழுதடைந்ததை முந்தைய நிலைக்கு, முந்தைய மகிமைக்கு, முந்தைய வடிவத்திற்கு கொண்டு வருபவர் இயேசு. உங்கள் வாழ்க்கை இது போல சிதைந்து இருக்கிறதா? ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? அவர் மீட்டெடுப்பவர். உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நரக ஆக்கினியிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, அந்த பொய்யிலிருந்து, அந்த திருட்டிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த தரித்திரத்தில் இருந்து, அந்த கோர்ட் கேஸில் இருந்து, அந்த பாக பிரிவினையினால் ஏற்படுகிற போராட்டங்களிலிருந்து, அந்த குடும்ப உறவுகளிலிருந்து, கணவன் மனைவி பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு எடுப்பவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து மீட்டெடுப்பவராக அவர் கூட இருந்தார், அவர் வழி நடத்தினார். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டார்கள்.
அவர்கள் புதுப்பிக்கப்பட்டார்கள். பழையது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு அவர்களை கர்த்தர் புதுப்பித்தார். பழுதடைந்ததை முந்தைய பழைய நிலைக்கு கொண்டு வந்து மகிமையை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். எனவே இயேசுவே மெய்யான புதுப்பிப்பவர், மீட்டெடுப்பவராக அங்கே இருக்கிறார். அடுத்தது நாளாகமத்துக்கு போகலாம். 1 நாளாகமத்திலே இயேசு எப்படி காணப்பட்டார் என்று பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 5வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இங்கே ரூபன் என்கிற மனிதனை பற்றி நமக்கு தெரியும். ரூபன் தான் இந்த யாக்கோபுடைய முதல் மகன். இந்த முதல் மகனுக்கு என்ன போகணும்? சேஷ்ட புத்திரபாகம் போகணும். He is the one who has the rights. எல்லாத்துக்கும் உரிமை இவனுக்கு உண்டு. பர்த் ரைட் என்று சொல்லுவார்கள். பர்த் ரைட், பிறப்புரிமை இவனுக்கு உண்டு. இவனுக்கு 2 பாகம். 2 பிள்ளைங்க இருந்தால் சொத்தை 3ஆ பிரித்து 2 பங்கை மூத்த பையனுக்கு கொடுக்கணும், 1 பங்கை இளைய பையனுக்கு கொடுக்கணும். அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுறது இந்த மூத்த பையன். அவன் தான் முதற் பலன். எனவே அவனுக்கு எல்லா உரிமையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் பார்ன், பர்த் ரைட், சேஷ்டபுத்திர பாகம் அவனை சேரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ரூபன் பாவம் செய்தான். கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத பாவத்தை செய்தபடியால் கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து 2ஆக பிரித்து இந்த யோசேப்புடைய 2 குமாரர்கள் மனாசே, எப்பிராயிம், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். எப்பையும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும், எல்லாத்துலேயும் சந்தோஷப்படுத்தணும். இது கர்த்தருக்கு, இது பிசாசுக்கு. இது கர்த்தருக்கு, இது குடும்பத்துக்கு. இது கர்த்தருக்கு, இது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அப்படின்னு பிரித்து பரிசுத்தமும் பாவமுமான காரியங்களில் தலையிட கூடாது. கர்த்தர் வெறுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால் என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், கர்த்தருக்கு முதலிடம், அங்கே தான் நிற்கணும். இதனால் சில நேரத்தில் கர்த்தருடைய பெரிய வல்லமையான ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். நான் எல்லாத்தையும், கேத்ரின் கூல்மேன்ற பெண் எழுதுகிறாங்க, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எல்லாவற்றையும் இழந்தபடியினால் கர்த்தர் எல்லா வல்லமையான காரியங்களையும் செய்வதற்கு என்னை உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த அம்மாவை மாதிரி அவள் ஊழியத்தில் நடந்தது மாதிரி அற்புத அடையாளங்களை வேறு எங்கேயுமே அவ்வளோ அதிகமாக வாசிக்க முடியாதுங்க. ஒய் ஐ பிலீவ் இன் மிரக்கிள்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கு அந்த அம்மா. ஐயோ ஆச்சரியமாக இருக்குது, வாசித்துக்கிட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் வாசித்துக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதே போல் தான் யாங்கிச்சோ. யாங்கிச்சோ எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதனாக இருந்தார் ஒரு காலத்திலே. He was ready to sacrifice everything. எல்லாவற்றையும் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருந்தார். போறியா, எல்லாம் போ, எனக்கு ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் போகட்டும், ஆனால் கர்த்தர் இருக்கிறார், அவரை பிடித்து கொள்ளுவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய ஆலயம், 10 லட்சம் பேர் அவருடைய சபையில் இருந்தார்கள். அங்கே நடந்த அற்புத அடையாளங்கள். செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். தன்னுடைய மகன் செத்து பல மணி நேரம் கழித்து அவனை உயிரோடு எழுப்பினார். பிறந்து ஊனமாய் பிறந்து தரையிலே அப்படியே தவழ்ந்து கொண்டிருந்த பிள்ளை எழுந்து நடந்தது என்று எழுதியிருக்கிறார். எல்லாம் ரெக்கார்டட், சும்மா கதை விடலை, எல்லாம் புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை யார் பிரிண்ட் பண்ணது, யார் அதை பார்த்தது, தேதி என்ன, கிழமை என்ன, எந்த தேசம், எந்த ஊர், எந்த வீடு, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவர்கள் வேண்டிக் கொண்டதன்படி அவர்களுக்கு செய்வேன் என்று எழுதியிருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் சில காரியங்களை இழந்தது உண்டு. அதே நேரத்தில் நான் விசுவாசித்த போது நான் பெற்றுக்கொண்ட காரியங்கள் அதைவிட அதிகமானது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய சுகத்திற்காக நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய ஐஸ்வர்யத்திற்காக நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும்.
உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் ராஜா, உங்களுக்குள்ளிருந்து உங்களை வழிநடத்துவார். 66 புஸ்தகத்துக்குள்ளேயும் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் நடத்துகிறார், ஜனத்தை விசாரிக்கிறார். ஜனங்களுக்காக அவர் ராஜாக்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். சரி, இந்த மனிதன் பாருங்க, யூதாவுக்கு அந்த பொசிஷன் கிடைக்காம போயிடுச்சு. 1 நாளாகமம் 5:2 சொல்லுகிறது, யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சன்னதியில் உண்டானது, ஆயிலும் சேஷ்டபுத்திரபாகம் யோசேப்புடையதாயிற்று. இப்ப ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்து விட்டது. யூதா தான் ராஜா, மூத்தவன் ராஜா இல்லை. ஆனால் இவனுக்கு கர்த்தர் யூதாவுக்கு அதை கொடுத்து விட்டார். மீகா 5:2 பார்க்கலாம். பைபிளில் மீகா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த மீகா 5:2 சொல்லுகிறது, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. நாளாகமம் எங்க இருக்கு, மீகா எங்க இருக்கான்? ஆனா கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். யார்ப்பா அவர்? இயேசு. அதாவது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து வரப்போகிற ராஜா. இந்த 1 நாளாகமத்திலே இயேசு த கம்மிங் கிங், வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். இன்னும் அவர் வரலை, இன்னும் அவர் பிறக்கலை. அவர் பிறக்கிறதுக்கு ரொம்ப காலம் இருக்கு. ஆனால் வேதம் இங்கே முன்னாலேயே சொல்லுகிறது, அவர் வரப்போகிற ராஜா. ராஜாதிபத்தியம் அவனுடைய சன்னதியில் உண்டானது. இந்த யூதாவின் சந்ததியிலே இயேசு பிறப்பார், அவர்தான் வரப்போகிற ராஜா என்று யூதா 1 நாளாகமத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். இதையே மத்தேயு 2 நீங்க பார்க்கலாம். இந்த 3 ராஜாக்களும் வழி மாறி போய் இந்த அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அரண்மனையில் வந்த உடனே அங்கே கேட்குறாங்க, என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க? என்ன, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அவருடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது, அதனால் நாங்கள் அரண்மனைக்கு வந்தோம். எங்கே அந்த ராஜகுமாரன் பிறந்திருக்கிற பிள்ளை எங்கே கேட்குறாங்க. அவ்வளவுதான். ராஜாவுக்கு பெரிய ஷாக்கு. ஏரோது முழிக்கிறான், எங்கடா என் வீட்டில் பிள்ளையே பிறக்கலை, நீ பாட்டுக்கு இப்படி சொல்கிற, எங்கே பிள்ளை? உடனே இப்போ எல்லாரையும் கூப்பிட்றான். வேதத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் வருகிறார்கள், வந்து வாசிக்கிறாங்க. மத்தேயு 2:6 சொல்லுகிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். எங்கேயோ எந்த காலத்திலேயோ ஒருத்தன் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான், எழுதி வச்சிருக்கான். அப்ப இயேசு யார்? வரப்போகிற ராஜா. 1 நாளாகமத்திலே இயேசு த கம்மிங் கிங், வரப்போகிற ராஜாவாக குறிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே மட்டும்தானா? சங்கீதம் 2:9 வேற என்னத்தையோ சொல்லுது, பார்க்கலாம். சங்கீதம் 2:9 8 வாசிக்கிறேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இயேசு நல்லவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், தயவுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், திரும்ப திரும்ப மன்னித்து கொண்டே இருப்பவர், கடைசி வரை மன்னிப்பவர். அப்படியா இருக்கு? இங்கே என்னன்னு எழுதியிருக்கு? இருப்பு கோலால். அவர் என்னத்தை கொண்டு வருவார்? குச்சி. என்ன குச்சி கொண்டு வருவார்?
இரும்பு குச்சியை கொண்டு வருவாராம். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர். மண்சட்டியை மாதிரி மனுஷனை அடித்து நொறுக்கி போடுவார். யார? பாவிய, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டும் தொடர்ந்து பாவத்திலேயே இருந்து கொண்டு இருப்பவர்கள், கர்த்தரை உதாசீனம் பண்ணுபவர்கள், கர்த்தர் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்காதவர்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், தன்னை தான் நான் என்ன சொல்கிறேன்னா சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் சாமி, எனக்கு நான் தான் சாமி இருக்கும். குயக்கலத்தை போல நொறுக்கி போட போகிறவர் வரப்போகிறார். இரும்பு கோலால் அவர் அவர்களை ஆளுவார். எல்லாம் கர்த்தர் சொன்னதன்படி செய்கிறவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? சொன்னதை செய்கிறவர் கர்த்தர். அவர் சொல்றாரு, அவர்தான் வரப்போகிற ராஜா. எல்லாரும் சொல்லலாம், த கமிங் கிங், த கமிங் கிங், வரப்போகிற ராஜா. அதாவது ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 2:27 சொல்லுகிறது, he shall rule them with a rod of iron. இரும்பு கோலை கொண்டு தான் அவர் அரசாட்சி செய்வார் அவர்களே என்று ரெவலேஷன் 2:27 சொல்லுகிறது. சும்மா அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அடுத்தது 2 நாளாகமம். 2 நாளாகமத்தில் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தில் பலப்படுகிறான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவன் ஆக்கினார் என்று 2 நாளாகமம் 1:1 சொல்லுகிறது. எடுங்க, 2 நாளாகமம் 1:1 அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவன் ஆக்கினார். சாலமோன் ராஜா, ஆனா அவனோட யார் இருக்கிறது? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இயேசுதான் ரெய்னிங் கிங், அவர்தான் ஆளுகிற ராஜா, அவர்தான் அரசாட்சி செய்கிற மன்னர், அவர்தான் அரியணையிலே வீற்றிருக்கிற ராஜா, அவர்தான் ஆளுகிறார். சாலமோன் இடம் கொடுத்தான், கர்த்தர் அவனுக்குள் இருந்து அவனோடு இருந்து அவனுக்காக இருந்து அவர் அரசாட்சி செய்தார். எனவே த ரெய்னிங் கிங், அரசாளுகிற ராஜா, ஆட்சி செய்கிற ராஜா, பொறுப்பிலே உட்கார்ந்து அரியணையில் இருக்கிற ராஜா, மெய்யான ராஜா இயேசு கிறிஸ்து. அவர் அவனை பெரியவனாக்கினார். இந்த 1 நாளாகமத்தில் பார்க்குறப்ப அவன் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் என்னத்தை கேட்டான்? ஏராளமான ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தையும் அறிவையும் கேட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை வழி நடத்தினார். அவர்தான் ரெய்னிங் கிங், ஆளுகிற ராஜா. 2 நாளாகமத்திலே ஆளுகிற ராஜா இயேசு என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் அங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம். யோசபாத் ராஜா காலத்தில் ஒரு யுத்தம் வருகிறது, எதிரிகள் வருகிறார்கள். இவனுக்கு அந்த கூட்டம் பெரிய கூட்டம், அம்மோன், மோவாப், இன்னும் வேறு யாரோ நிறைய பேர் சேர்ந்து வர்றாங்க யுத்தம் பண்ணுவதற்கு. அந்த மக்களை பார்த்தவுடன் இவன் பயப்படுகிறான். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்த்தா, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பெரிய கூட்டம். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ராஜா ஊரெல்லாம் செய்தி அனுப்புகிறான், எல்லாரும் வாங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, எருசலேமுக்கு வாங்க, எல்லாரும் உபவாசம் பண்ண போகிறோம். தேசத்திற்கு உபவாச நாள். ஒரு தேசமே வருகிறது. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். எல்லா பட்டணங்களிலும் இருந்து கர்த்தர் உபவாசம் பண்ண வந்தார்கள். 6வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது.
தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், ரெய்னிங் கிங், ஆளுகிற ராஜா தேவன் இயேசு. இயேசு இங்கே ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். எல்லாரும் கூடினார்கள், எல்லாரும் பாடினார்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். பாடிய போது எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள் என்று இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாளாகம புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு ஆட்சி செய்கிற மன்னராக, ஆளுகிற ராஜாவாக, ரெய்னிங் கிங்காக உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? எழுதி வச்சிருக்கீங்களா? வீட்டில் போய் தியானிங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.